வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10-11 ஜூலை 2024 அதனுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ககன் நரங் என்பவர். இந்த ககன் நரங் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய துப்பாக்கிச் சுடுதல் வீரர். இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் இந்திய அணியின் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி கோம். இந்த மேரி கோம் என்பவர் பார்த்தீங்கன்னா குத்துச்சண்டை வீரர். இது எத்தனாவது ஒலிம்பிக் போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33வது ஒலிம்பிக் போட்டி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தேசிய கொடி ஏந்தி செல்லும் இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PV சிந்து அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது. இதனுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கோடி. இந்த கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தை போன்று மத்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் பார்த்தீங்கன்னா அம்ருத் திட்டம். இந்த அம்ருத் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2015 ஜூன் 25 தான் பார்த்தீங்கன்னா அம்ருத் திட்டம் தொடங்கப்பட்டது. இது ஒரு மத்திய அரசு திட்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோல்க் டெய்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு ஒர்ஷிப் ட்ரெடிஷன் அண்ட் கஸ்டம் என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களால் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் 2ஆம் கட்டம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி. எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 11, 2024 தான் தொடங்கியிருக்காங்க. இதோடைய முதல் கட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 டிசம்பர் 2023 தான் பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் திட்டத்துடைய முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியா எந்த ஆண்டுக்குள் கரியமில சமநிலையை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2070. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JP நட்டா அவர்கள். அடுத்ததாக உலக மக்கள் தொகை தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 11. இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னா லீவ் நோ ஒன் பிஹைண்ட் கவுண்ட் எவ்ரி ஒன் என்பது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான தீம். ரஷ்யாவின் மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப் போஸ்தலர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அப் போஸ்தலர் என்ற விருது பார்த்தீங்கன்னா வழங்கப்பட உள்ளது. இது 2019 பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. இப்போது 5 வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவிற்கு போயிருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த விருது பார்த்தீங்கன்னா வழங்கப்போவதாக தெரிவித்திருக்காங்க. இந்த விருது பார்த்தீங்கன்னா யாருடைய பெயரில் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் முதல் சீடரான புனித ஆண்ட்ரூ என்பவரின் பெயரில் தான் பார்த்தீங்கன்னா வழங்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்கு நடைபெற்ற அகழ்வாய்வில் மூங்கில் கம்புகள் ஊன்றுவதற்கான குழிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌமியா சுவாமிநாதன். சௌமியா சுவாமிநாதன் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படக்கூடிய சுவாமிநாதன் MS சுவாமிநாதன் அவர்களுடைய மகள் தான் பார்த்தீங்கன்னா சௌமியா சுவாமிநாதன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசான், அதாவது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கசானில் தான் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் நாடுகளின் உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அவர்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தற்போது அகழாய்வு நடைபெற்று வரும் மருங்கூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர்.
இந்த மருங்கூரில் தான் பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் கால செப்பு காசுகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 ஜூலை 23. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2023-24 நிதியாண்டில் எத்தனை கோடி புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு உள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.7 கோடி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986 மார்ச்சில். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா இயற்றப்பட்டது. இது இந்திய அரசியலமைப்பு 253வது பிரிவின் கீழ் பார்த்தீங்கன்னா வருகிறது. ஓகே கைஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.